நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பையன் வந்து டெலிஃபோன் பூத்தில் போய் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டிருக்கான். அந்த டெலிஃபோன் இடம் வந்து ஒரு கேஷியர் கவுண்டர்கிட்ட இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு லேடிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இது வந்து பக்கத்தில் இருக்கிற கேஷியருக்கு கேட்குற மாதிரியான கான்வர்சேஷன் நடந்திருக்கு. பையன் டயல் பண்ணியிருக்கான். டயல் பண்ணோன்னா அந்த எண்ணில் வந்து ஒரு லேடி எடுத்திருக்காங்க. மேடம், உங்களுக்கு வந்து ஒரு லானை வந்து சரி பண்ணுறதுக்கான ஆள் தேடிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்காப்புல. அப்புறம் அந்த அம்மா வந்து, இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் வந்து செய்கிறாப்புல, எனக்கு வேண்டியதில்லைப்பா அப்படின்னு. அப்புறம் இந்த பையன் இருந்துட்டு, மேடம், நான் வந்து ரொம்ப நல்லா செய்வேன், நான் அதிக நேரம் உங்களுக்கு வேலை செய்வேன், நான் ரொம்ப என்னோடய ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக பண்ணித்தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா எனக்கு தேவையில்லை, பண்ணுற பையனே நல்லா தான் பண்ணுறாப்புல அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இவன் விடாமல் திருப்பி அவன் என்ன கேட்குறான்னா, மேடம், உங்களுக்கு வந்து லான் மட்டும் நான் வந்து சரி பண்ணுறது இல்லை, நான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணித்தரேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணித்தரேன், அது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன், எப்படியாவது இந்த வேலை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு, இல்லைப்பா எனக்கு வந்து ஏற்கனவே பண்ணுற பையன் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நல்லா பண்ணுறாப்புல, எனக்கு கண்டிப்பாக அவன் வந்து எனக்கு ஆள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சோடனே இந்த பையன் வந்து ஓகே அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு யோசனை பண்ணி நிற்கும் போது அந்த கேஷியர் கேட்குறாப்புல, எனக்கு வந்து உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிது, நீ வந்து திருப்பி திருப்பி வந்து உன்னோட வேலையை வந்து எப்படியாவது வாங்கணும்னு நீ நினைக்கிற, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிது, உனக்கு வேலை வேணா நான் தரேன், நீ வந்து என்னோடய கம்பெனியில் சேர்ந்துக்கிறியா, நீ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கேன்னு தெரியுது, உனக்கு ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியுது அப்படின்னப்போ இந்த பையன் என்ன சொல்லியிருக்காப்புல, நோ தேங்க்ஸ் சார், எனக்கு வந்து உங்கள் வேலை வேண்டாம் அப்படிங்கிறப்போ. இல்லைப்பா, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட ஃபோனோட இதை கேட்டு, ஏன் வேலை வேண்டாங்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னாப்லையா, சார் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லையா ஒரு அம்மா கிட்ட, எனக்கு லான் சரி பண்ணுறதுக்கு வேலை கொடுங்கன்னு, அவங்க வந்து ஒரு பையன் ஏற்கனவே வேலை செய்கிறான்னு சொன்னாங்கல்ல, அந்த பையன் நான் தான். நான் வந்து இப்போ வந்து ஃபோன் பண்ணி என்னோடய வேலை நான் ஒழுங்காக செய்கிறேன்னா, என்னோடய வேலையை நான் தக்க வச்சுக்கிறேன்னா, நான் வந்து செக் பண்ணுறக்கோசரம் அந்த அம்மாவுக்கு வந்து நான் வேறு யாரோ மாதிரி ஃபோன் பண்ணி அந்த வேலைக்கு நான் இந்த ஆஃபர்லாம் கொடுத்தேன், நான் எது சொல்லியும் அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா நான் வந்து என்னோடய வேலையை வந்து நான் நல்லா செய்கிறேன்னு அர்த்தம், அதனால் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற வேலை வேண்டாம், எனக்கு அந்த வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து நமக்கு எந்த மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பத்தாது, அந்த ஆள் வந்து எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காப்புல, நம்மளோட இடத்த இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து ஆழ்ந்த சிந்தனையோடு நல்லா அந்த வேலையை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். நம்ம வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸபிளாக இருக்கணும். சீக்கிரமாக நம்மளை வந்து ஒருத்தர் வந்து நம்மளை மாற்றுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கல, நம்மளை நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும். ஸோ நம்ம பண்ணுற வேலையை தெளிவாக செய்யணும், யாரும் நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா?